ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சூப்பரான சிம்பிளான பூரிக்கையும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் நம்ம செய்யக்கூடிய குருமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பூரி குருமா செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு உளுந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டளவு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கடலை பருப்பு நம்ம போட்ட கடுகு எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா கீரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காரத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இப்போ நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து வெங்காயம் நம்மளுக்கு வந்து வேகமாகவே வெந்துடும். வெங்காயம் வேகமாக குக் ஆகணும்னா நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துன்னா வேகமாக வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பொருள்னால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கிரேவினா நம்மளுக்கு கடையில் இந்த ரோட் கடையில் நம்ம அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றப்பல நம்மளுக்கு பூரி கிரேவி வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கணும். அதனால் நம்ம இந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம், டர்மரிக் பவுட்ரு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கொரியாண்டர் பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சீரகத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலா எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வந்து வேகமாக வந்துடும். இப்போ அந்த மசாலா கூட ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலா கூட நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட இது ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு சில உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த குருமா. அதனால தான் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த மசாலா வடையெல்லாம் போகிற அளவுக்கு மட்டும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த குருமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து திக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கடலை மாவோட பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு மட்டும் இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. நல்லா ஒரு திக்கான கிரேவியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கிறலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம வச்சு பூரி சப்பாத்தி கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூரி சுட்டு நல்லா அந்த கிரேவியை வந்து சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரேவி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.